என்னடா இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஷரண் வராமல் அவங்க அம்மா வந்திருக்கானேன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி என்னென்னா தீபாவளி. ஷரண் வந்து ரொம்ப டயர்டு. நைட்டு ஃபுல்லாக வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு நைட்டு படுக்கவே மணி 10-11 ஆகிடுச்சி. ஸோ தூங்குறாரு இன்னும் சாரு. இப்போ வந்துட்டு நம்ம போய் அவனை எழுப்பலாம் இன்றைக்கி. ஸோ தீபாவளின்றதுனால காலையிலே நாங்கள்லாம் ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அவர் மட்டும் தூங்கிட்டுருக்காரு. மிச்சம் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் குளிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து வீட்டில் வந்து விலாக் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க டேடி வந்து அவனுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் வேறு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை கொடுத்து அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அவனை எழுப்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வாய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு அண்டு என்னோட டேடி வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. தீபாவளி கிஃப்ட்னு சொன்னாங்க. ஸோ நான் கேமராவை இந்த மாதிரி வச்சுட்டு இருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் கேமராவை ஓரளவுக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இருக்க கிஃப்ட் பாக்ஸு கைஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதை பார்த்தா எனக்கு ஏதோ ஸ்வீட்ஸ் மாதிரி தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் தான் ஓப்பன் பண்ணோம். ஷர்ட் நம்மளுக்கு தான் ஓப்பன் பண்ணவே வரமாட்டேங்குது. வெள்ளை ஆடே நான் இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது டேடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இது என்னதுன்னு நீங்களே பாருங்கள். தயவு செஞ்சு இது பார்த்தா கிராக்கர்ஸ் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக நட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஜெஷல்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க. மொத்தமாக இதில் 4 பேக்கெட்ஸ் இருக்குது. 1 2 3 4 ஆமாங்க 4 இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது என்னது, இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் இருக்குது. அடுத்தது இது என்னது, இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் கிஷ்மான் ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னது, இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்சு நான் பார்த்தா இப்போ பெட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ ப்ரஷ் பண்ணாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஷாட்ஸ் ஜெஷல்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பேக்கிங்கில் இருக்குது. இது எனக்கு அந்தளவுக்கு நான் சாப்பிட்டதில்லை. ஸோ ஓடுமா கைஸ் பார்த்தா இது ஓப்பன் பண்ண வர மாட்டேங்குது எனக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. கைஸ் நான் பிக்கவே அதெல்லாம் இப்படியே கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ கைஸ் நான் பார்த்தா இது கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அக்ரூட் இருக்கும்ல, ஸோ
இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு எங்கள் டேடி பார்த்தா இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்தாங்க, ஷெல் இல்லாமல். நான் பார்த்தா ஷெல்லோடு எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்டு தான் அந்த பார்த்தீங்களா. உடச்சாச்சு கைஸ். ஆனால் இது எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துரும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கேஷ்யூ, ஆஸ் யூஷுவல் கேஷ்யூ. இதுக்கு பார்த்தா பேக்கிங் வித்தியாசமாக இருக்குது. சிசர் வச்சு தான் இது ஓப்பன் பண்ணணும். நான் போய் சிசர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்த்தா சிசர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிசர் வச்சு பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் பிச்சாச்சு. இது கூட பார்த்தா ரோஸ்டட் பாதாமும் வந்துச்சு. நான் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கேஷ்யூஸ். ஸோ கேஷ்யூ சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ தான் ரேஷன்ஸ் கிஸ்மிஷ்ன்னு இருக்குது. கிஷ்மிஷ் சிசரங்க வித்தியாசமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இதில் கேஷ்யூஸ் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அட இது என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் வேறு ஏதோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா திராட்சை. இதுவும் பார்த்தா டாப் நாச்சாக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் த மீஸ்ட் என்னதுன்னா நான் சாப்பிட்ருக்கேன். இது காட்டுறேன். நானும் சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடணும். ஓகே, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாதாம். டேஸ்ட் லைக் பாதாம் அப்படிலாம் சொல்ல முடியும். பட் எல்லா ப்ராடக்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாகவும் இருக்குது. என்னதுன்னு பார்த்தா இன்றைக்கி 3:30 பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அது நான் பார்த்தா நான் உங்களுக்கு கிளம்ப போய் சொல்கிறேன். நான் பார்த்தா இதை போய் இதோட பாக்ஸை போகிறேன். ஸோ கிஃப்ட் ரேப்பிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது கிஃப்ட்டு கொடுக்கணும், இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ். இப்போ நான் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. நான் இதை அப்படியே ஸோ
பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணியாச்சு. ஏன்னா கேப் போட்டுட்டுருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த ரிங்ஸ்லாம் எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா இன்றைக்கி நைட் வரைக்கும் டே இன் மை லைஃப் மாதிரியே போவோம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போகிறேன். குளிச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு விளாக் எடுக்க போகிறேன். ஸோ நாங்கள் 3:30க்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோன்னு சொல்கிற பாருங்கள். குளிச்சுட்டு நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். குளிக்க போகிறேன், நான் உங்களுக்கு குளிச்சுட்டு விளாக் பண்ணுறேன் கைஸ். ஆயாச்சு. ஸோ கீழே பார்த்தா ஜாகர்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் மேலே பார்த்தோன்னா ஒரு ஹுட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அஷம் பார்த்தோன்னா இருக்குது ஹுட்டியை பார்த்து நான் வச்சுருக்கேன். அண்ட் இது போட்டால் எப்படி இருக்கு மேபி நான் இருக்காது நினைக்கிறேன். ஸோ ஷாம்பு போட்டு குளிச்சேன். ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. நீங்களும் பார்த்தா சேஃபாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நம்ம சேனலில் ஒரு vlog இருக்குது. அந்த vlog மறக்க பாருங்கள். எல்லாரும் கிராக்கர்ஸ் எடுக்க போது சேஃப் அண்ட் செக்யூராக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். 2:46 ஆகுது. ஏன்னா நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன்னு பார்க்காதீங்க. ஸோ நான் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 2:46 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன், மம்மி சாப்பிட்டாங்க, டேடி சாப்பிட்டுட்டு அண்ட் விஆர் மாலுக்கு போகிறேன்னு பார்த்தா ஃபேமிலியோட 15 டிக்கெட்ஸ். எந்த படத்துக்குன்னா அண்ணாத்த அந்த படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். அண்டு ரிவ்யூ நான் சொல்லுவேனான்னு தெரில, நான் அழகாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹூடி போட்டிருக்கேன். ஹூடி தெரியுதான்னு நினைக்கிறேன், ஹூடி போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு டிரைவிங் ஷர்ட்ஸில் பார்க்கலாம். கொரோனாவுக்கு அப்புறம் மூவிக்கு தேட்டருக்குன்னு போகிறது. ஸோ நான் பார்த்தா நம்மளோட சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். மேபி பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருக்கும் ரொம்பவே வரத்துக்கு ஆயிடுச்சு. நான் எல்லாம் டேடி பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு இருக்காங்க, அம்மா பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. ஓகே, எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் மட்டும் போகல, ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 டிக்கெட்டு. இங்கே 3னா இங்கே 3, அங்கே 4 3 கிட்டத்தட்ட ஒரு 15 வருது. ஸோ நான் உங்களுக்கு டிரைவிங் சார்ஜில் பார்க்குறேன். தீபாவளி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன் வீடியோவை எடிட் பண்ண உட்கார போகிறேன். ஸோ இப்போ பார்த்தா காலையில் ஃப்ரைடே ஆகுது, காலையில் 9 ஆகுது. அண்ட் இதை வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்கிட்டயே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன எழுப்பி விட்டு அவங்களாவே வீடியோ எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் டாடா பாய், see you, repeat, peace out and say bye.